இப்போ ஒரு வடநாட்டில் கூட ஒரு சில இதிலெல்லாம் பத்திரிகைகள்லாம் வந்து சீமானை பற்றி வரும்போது எழுதும்போது முழுசாக ஜாதி பார்க்காமல் 234 பேரில் 117 பேர் ஆண்கள், 117 பேர் பெண்கள்னு இது வரைக்கும் வேறு இந்தியாவில் எந்த கட்சியுமே கொண்டு வரல. இது வந்து இந்த ஃபார்முலா ஜெயிக்குமா, எவ்வளோ தூரம் ஓட்டுகளை வாங்கி கொடுக்கும், சீட்டுகளை வாங்கி கொடுக்கும், அது தேர்தல் மக்கள் தான் முடிவு பண்ணும். இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரிசோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வந்து தைரியமாக ஆங்கிலத்தில் வந்து அதுக்கு வார்த்தை வந்து பயனியர்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தலில், இந்த விஷயத்தில், தேர்தல் அரசியலில் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே தேசிய அளவில் ஒரு அரசியல் முன்னோடியாக சீமான் திகழ்கிறார். நான் கேட்டேன் இந்த கேள்வி அவர்கிட்ட. வெளியூர்லேருந்து கொண்டு கொடுக்கும்போது அந்த வெளியூர் கேண்டிடேட்டை பற்றி, வேட்பாளரை பற்றி உள்ளூரில் தெரியாதே, அவங்க யார், அவங்களுடைய பின்புலம், அவர்களுடைய பலம் என்ன, இதெல்லாம் தெரியாதே, அது உங்களுக்கு ஒரு பலவீனமாக ஆகாதான். நான் ஒரு யதார்த்தமாக சாதாரண பேட்டியெல்லாம் சும்மா கேட்டேன். அவர் சொன்னார், நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை வந்து சீமானும் ஒன்று தான், வந்து அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளரும் ஒன்று தான். கொள்கையை வச்சு தான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோமே தவிர வேட்பாளரை வைத்து அல்ல. அப்போ வந்து அவன் வெளியூராக இருந்தான்னா உள்ளூராக இருந்தான், என் கொள்கை பிடிச்சிருந்தா எனக்கு ஓட்டு போடு, இப்படி வந்து பதில் சொன்னார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அதாவது அரசியல் போராட்டங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் வந்து திமுக போன்ற கட்சிகள், திமுகனா திமுக போன்ற பெரிய கட்சிகள் கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பா நீ எல்லாம் வந்து நான் வந்து அங்கே வந்து டைனாசரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த நடுவில் வந்து கொசு கடிக்கிற மாதிரி அங்கங்கே வந்து இந்த கொசுவுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லலை. இது வந்து நான் சொல்கிறது உதாரணம். டைனோசரோட சண்டை போட்டுட்ருக்கிற ஆள் வந்து அந்த சமயத்தில் வந்து கொசு வந்து நான் வந்து கடிச்சிட்டேன், பற்றி ஆட்டால கடிச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற லெவலில் ஒரே வார்த்தையில் அதை புறந்தள்ளிட்டு போயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான கண்ணோட்டம். ஏன் சமீபத்தில் அதிகமாக பேசுகிறாரு? இதுக்கு முன்னால் ரொம்ப டைரெக்டாக தோட்டத்தில் ஏதோ கீழ் லெவலில் தான் பேசுவாங்க. திருமாவளவனே டைரெக்டாக சீமானை வந்து பேசுனது இதுக்கு முன்னால் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை மிக குறைவுன்னு சொல்லலாம். இப்போ ஏன் பேசுகிறாங்கன்னா, திமுகவிற்கு கவலை வந்துவிட்டு திமுக ஓட்டில் அடிபடும். இப்போ அதுக்கு வந்து உதாரணமாக உங்களுக்கு சொல்லணுன்னா, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், அருமையாக இருக்கேன், சொல்லுங்கள் சார். இன்றைக்கி வந்து லோக்கல் நியூஸ் சேனல்லேருந்து டெல்லி நியூஸ் சேனல்ஸ் வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து வெளியிடுறாங்க. குறிப்பாக சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து விமர்சிச்சிருந்தார். ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் நாம் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தார். இது வரைக்கும் திருமாவளவன் அவர்களை வந்து சீமான் அவர்களை பெருசாக எங்கேயும் விமர்சித்து பார்த்ததில்லை. ஆனால் இப்போ வந்து சீமான் அவர்கள் அக்ரெசிவாக திருமாவளவன் அவர்களை வந்து விமர்சிச்சிருக்காரு. அதே மாதிரி இது பின்னணியில் இன்னொரு விஷயமும் பேசப்படுது. நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து இப்போ வந்து திமுக வந்து பெரிதாக வந்து வீக் பண்ணிட்டு வர்றது வந்து வெதவல்ச்சமாக தெரியுது. அதனால தான் திமுக வந்து அடுத்த கட்ட தலைவர்களான திருமாவளவன், வைகோ ஆகியோர்களை வைத்து சீமான் அவர்களை வந்து தாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பரப்புறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க சார்? அதாவது சமீப காலத்தில் திருமாவளவன் வந்து சீமான் அவர்களையோ நாம் தமிழர் கட்சியையோ தாக்குவது வந்து அதிகமாகிருக்கு. அதில் ஒரு உதாரணம் தான் நீங்கள் சொல்ல இந்த பாஜக பெற்ற பிள்ளைகள். அதுக்கு பதிலாக இதில் வந்து தமிழிசையாரோ பாஜகலேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து திருமாவளவன் வந்து விசிக வந்து விழுப்புரம் சிதம்பரம் கட்சி, எப்படி விசிக விழுப்புரம் சிதம்பரம் கட்சி, அது வந்து அப்போது விசிக அல்லது திருமாவளவன் வந்து திமுக பெற்ற பிள்ளையா? அதாவது ஒரு வகையில் அந்த கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இவர் யாருக்கு டப்பிங் குரல் பேசுகிறாரு? திருமாவளவன் இப்போது திமுகவுக்கு தான் டப்பிங் குரல் பேசுகிறாரு. ஏன் சமீபத்தில் அதிகமாக பேசுகிறாரு? இதுக்கு முன்னால் ரொம்ப டைரெக்டாக தோட்டத்தில் ஏதோ கீழ் லெவலில் தான் பேசுவாங்க. திருமாவளவனே டைரெக்டாக சீமானை வந்து பேசுனது இதுக்கு முன்னால் இல்லைன்னு சொல்லலாம், இல்லை மிக குறைவுன்னு சொல்லலாம். இப்போ ஏன் பேசுகிறாங்கன்னா, அங்கேருந்து பெரிய முதலாளி கூப்பிட்டு பேசுன்னு சொல்கிறாங்க. அரசியல் அடிமை பேசுகிறார்.
நான் ஏன் அரசியல் அடிமைன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்களா? உங்களை அரசியல் அடிமையாக தானே வந்து சமுதாய அரசியல் அடிமையாகத்தானே வைத்திருக்கிறார்கள் திமுகவில். நீங்கள் தான் ஆறு அதிகாரத்தில் பங்கு இல்லையே அடங்க மறுப்போம் அப்படி இப்படிலாம் சொன்னீங்க, அதிகாரத்தில் பங்குன்னு. அப்புறம் அங்கே போய் பேசும்போது உரிய நேரத்தில் அதை பேசுவோம். 2031, 2036, 2041 பேசுறதுக்கு அதை பற்றி இப்போ என்ன பேச வேண்டி கிடக்கு? அதுதான் உரிய நேரமா? அப்போது உங்களுக்கு உரிய நேரம் வரவே போகிறதில்லை. நீங்கள் உங்கள் இனத்திற்காக பாடுபடுவதை விட உங்களுடைய லாபத்திற்காக, தலைமையுடைய லாபத்திற்காக, அதுக்காக மட்டும்தான் பாடுபடுறீங்கன்றது தெரியுது. நீங்கள் வந்து அதான் நான் திருப்பி நம்ம சொல்கிறது முன்னாலேயே சொல்லியிருக்கோம். உங்கள் பட்டியலினத்தை வந்து நீங்கள் அந்த அவர்களுடைய வலிமையை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்றால், அதுவும் உங்களுக்கு பின்னால் உங்களை நம்பி அந்த விசிகாவில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர்கள், குறிப்பாக பறையர்கள். நீங்கள் மேலுக்கு வந்து 2 பேர் 3 பேர் வேறு இதில் இப்போ ஆளூர் ஷானவாஸ் மாதிரி நீங்கள் சிறுபான்மையினர்லாம் வந்து ஒரு அடையாளத்துக்காக வைத்திருக்கலாமே தவிர, அடிப்படையில் பறையர்களை ஓட் பேங்காக கொண்ட கட்சி, அதை அவரே மறுக்க முடியாது. அவர்களுக்கு இதுவரை என்ன செய்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் ஒரு பட்டியல் போட முடியுமா? பட்டியலினத்தவர்களுக்கு நான் செய்த பட்டியல் அப்படின்னு பட்டியல் போட முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்கள் எப்பவுமே இப்படி தான் 6 சீட்டா 8 சீட்டா, அந்த சீட்டுக்கு எவ்வளோ நோட்டு, இவ்வளவு உங்களுக்கு ஏதோ ஒரு வாக்கு வங்கி இருக்கு. திருமாவளவனுக்கு வாக்கு வங்கி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி அது நியாயம் இல்லை. அவருக்கு பின்னால் ஒரு இயக்கமும் இருக்குது, அதுவும் நம்ம ஆமான ஒத்துவோம். ஆனால் அதை தனியாக நிற்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இல்லையே. ஏன்? ஏன்னா தனியாக நின்னா யாரும் காசு கொடுக்க மாட்டான். அப்போ உங்களுடைய நோக்கம் எங்கே போகுது? பட்டியலினத்தாருடைய வளர்ச்சியா, இல்லை குறிப்பிட்ட யாரோ ஒரு தலைவர் சுய வளர்ச்சியா? இப்படிங்கிற கேள்வி வரும். சீமானை இவர் பாஜக இது மாதிரி சமீபத்தில் வர்றது காரணம் என்னன்னா, திமுகவிற்கு கவலை வந்துவிட்டது. திருமாவளவனுக்கு கவலை வந்துடுச்சுன்னு சொல்ல, திமுகவிற்கு அதாவது திருமாவளவனுக்கு படியளக்கக்கூடிய, திருமாவுக்கு படியளக்கக்கூடிய பெருமாவுக்கு இல்லை பெருமாளுக்குன்னு வச்சு யார்? திமுக முதலாளி. அவங்களுக்கு கவலை வந்துடுச்சு. திமுக ஓட்டில் அடிபடும். இப்போ அதுக்கு உதாரணமாக உங்களுக்கு சொல்லணுன்னா, காங்கிரஸ் இப்போ கிட்டத்தட்ட அநேகமாக அந்த பக்கம் போயிடும் போல தெரியுது. எந்த பக்கம்? விஜய் பக்கம், தவேகா பக்கம். இங்கே ஒரு குழு போட்டாங்க செல்வ பெருந்தகை தலைமையில். இந்த குழு இங்கே முதல்ல ஒரு தடவை முதலமைச்சரை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மரியாதை நிமித்தம் பார்த்துட்டு, அப்புறம் நாங்கள் குழு போடுவோம் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க திமுக சார்பில். இது வரைக்கும் குழு போடல. அவர் செல்வ பெருந்தகை கிளம்பி லண்டன் போயிட்டார். அவர் எங்கே யூனிவர்சிட்டி வாங்கினார், அந்த வியாபாரத்துக்கு போயிட்டார். அவர் வேறு எதுக்கு லண்டன் போகிறார்? லண்டன் பிரிட்டிஷ் பிரதமர் செல்வ பெருந்தகையை கூப்பிட்டாரான்னு ஏதோ வியாபாரத்துக்காக போயிட்டார். ஆக மொத்தம் சொந்த வியாபாரத்துக்காக போயிருக்காரு. அப்படி தான் போயிருக்கணும், வேறு எதுக்கு போனான்னு நமக்கு தெரில. அதுவும் எப்போ இங்கே தேர்தல் விண்ணப்பம்லாம் வர டயத்தில் அவர் செல்வ பெருந்தகை உங்களுக்கு வர என்னன்னு தெரியல. ஆமாம், 2 பேரும் ஒரே இடத்துல தானே இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரே முதலாளி தானே. இல்லைங்க, 2 பேருக்கும் ஒரே முதலாளி தானே. அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகுது. அவர் போயிட்டார். சோடங்கர் அவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் பார்க்குறவர். அவரே என்ன பண்ணிட்டாரு, திமுகவுக்கு டிசம்பர் 15 வரைக்கும் கெடு வச்சோம், எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும், என்னென்ன சீட்டு வேணும், ராஜ்யசபா இவ்வளோ வேணும், இப்படிலாம் சில கோரிக்கைலாம் வச்சோம். டிசம்பர் 15 வரைக்கும் கெடு வச்சோம். இவ்வளோ நாளாக அவங்க பதிலே சொல்லலை. கெடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டணி இல்லைன்ற மாதிரி அர்த்தம். கூட்டணி வேணும்னா இந்த கோரிக்கையெல்லாம் 15ஆம் தேதிக்குள்ளே ஒத்துக்கிட்டு நீ எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லைன்னா நான் அப்புறம் எங்கே வேணால் போவேன். கூட்டணி உங்க கூட வைக்கலன்னு வருத்தப்படாது. இதான அர்த்தம். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தான் அந்த பக்கம் விஜய் பக்கம் பேசிக்கிட்டு இருக்கவர். ஏற்கனவே அவர் 2 தடவை விஜயை பார்த்து பேசிட்டார். நல்ல ஆப்ஷனாகவும் இருக்காங்க அவங்களுக்கு. ஆமாம்,
ரெண்டாவது செல்வ பெருந்திகையை தவிர பாக்கி எல்லா காங்கிரஸ் அவங்களுக்கு தான் தெரியுமே, தமிழ்நாடு காங்கிரஸில் ஒரு 15 தலைவர்கள் இருப்பாங்க. வாக்கு வங்கி இருக்கோ இல்லையோ தலைவர்கள் அதிகமாக இருக்கும், தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகம். இவங்க எல்லாம் செல்வ பெருந்திகை 1-2 பேரை தவிர, அவரை ஒட்டி உள்ளவங்களை தவிர பாக்கி எல்லாருமே தாவே காப்போம். அதாவது திமுக வேணான்றாங்க. அந்த பக்கம் போக முடியாது. எந்த பக்கம்? அதிமுக பக்கம் பாஜக இருக்கு. சீமான் தனிச்சு தான் நிற்பேன்ட்டாரு, சேர்க்க மாட்டார். காங்கிரஸை சேர்க்க மாட்டார். அது ஈழத்தில் வந்து படுகொலை புரிவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த, மூல காரணமாக இருந்தவர்களையும் அவர் சேர்க்க மாட்டார். அதற்கு உடந்தையாக இருந்த திமுகவையும் அவர் எதிர்த்து வருகிறார். ஸோ அந்த வகையில் அங்கேயும் போக முடியாது. அப்போது தேவைங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் கூட பேசியிருக்கார், நாங்கள் தனியாகவும் வரலாம், அணியாகவும் வரலாம், ஆம்பளை குழந்தையாகவும் பிறக்கலாம், பொம்பளை குழந்தையாகவும் பிறக்கலாம். சொல்ல ரைமிங் அப்படியே வந்து இல்லை, காது வழியாக பொங்கி வழியுது அறிவு. குழந்தை பிறகுதுன்னா ஆம்பளை குழந்தையாக பிறக்கும், இல்லை பொம்பளை குழந்தையாக பிறக்கும். இது 2 தானே சாய்ஸு. ஒரு 10 சாய்ஸாக இருக்குது. குழந்தைனாலே இப்படி தானே இருக்கணும். இப்போ தனியாகவும் வரலாம், ஒன்று சீமான் மாதிரி தனியாக தான் நிற்பேன். தாவேக தனியாகத்தான் நிற்கும் சொல்கிற தைரியம் இருக்கா? இல்லை. கூட்டணி, நாங்கள் கூட்டணி அரசியல் வந்து தவறில்லை அப்படின்னு ஒரு பொதுவான அறிக்கை கொடுங்க. எல்லாருமே அதான் பண்ணுறாங்க. சீமானை தவிர பாக்கி எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கூட்டணி எங்கன்றதுல வேணால் மாற்றம் வருதே தவிர ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்காங்க. ஒன்றுமே இல்லைன்னா மக்கள் நல கூட்டணி, நீ இதே திருமா, வைகோ, அப்புறம் வந்து விஜயகாந்த், இவங்க எல்லாரும் போய் கம்யூனிஸ்டுகளை ஒட்டிங்க. இல்லை, கம்யூனிஸ்ட் வந்து அவர்கள் வந்து ஒட்டுவார் ஒட்டிகள் விட்டீங்களா? ஏற்கனவே போய் ஓட்டுறதோட கூட சேர்ந்து ஓட்டுறது, அது ஒட்டுவார் ஒட்டி. அந்த மாதிரி ஒட்டுவார் ஒட்டி அது அவங்க அங்கே போய் சேர்ந்து எல்லாம் போய் சேர்ந்தாங்களே தவிர என்ன நடந்துச்சு? அது போனியாவில். அப்போ தனியாகவோ அணியாகவோன்னு அப்போ அது இதை பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறதுக்காக வர கனிமொழி அவர்கள் எம்பி அவர்கள் வந்து திமுக எம்பி அவர்கள் வந்து என்ன பேசுனாங்க? தமிழ்நாட்டை வந்து எவ்வளவு மேம்படுத்தி வருகிறது திமுக அரசு, தமிழ்நாட்டை வந்து மேம்படுத்தி வருகிறது. அதுக்கு பதில் வந்து நான் கூட அந்த பதிலை பார்த்த உடனே யாரோ பாஜகலேருந்தோ அதிமுகலேருந்தோ கொடுத்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த அரசியல் ஸ்டைல் அந்த இதெல்லாம் பார்த்தா. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் 2010 இருந்த கடனை போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 பங்கு கடன். இன்னைக்குன்னு சொல்லும்போது என்ன அரசு? திமுக அரசு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் ரூபா கடன் இருந்திருக்கும் போல 2010. நம்ம தமிழ்நாட்டை மட்டும் நமக்கு கரெக்டாக ஃபிகர் தெரியும். அதிமுக விட்டுட்டு போகும்போது 2021 முன்னால் 4.5 லட்சம் ரூபா கடன். இன்றைக்கி 9.5 லட்சம் வந்துடுச்சு, டபுளுக்கு மேலே போயிடுச்சு. ஒரு டேர்ம்லேயே, ஒரு ஆட்சிக்குள்ளேயே டபுள் ஆயிடுச்சு. 2010 கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியாவிலேயே பஞ்சாப், ஹரியானாவுக்கு அடுத்ததாக கடனுக்கு அதிக வட்டி கட்டும் மாநிலம் தமிழ்நாடு தான். உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் தங்களுடைய கடனை வந்து வெகுவாக குறைத்து விட்டன. உத்தரப்பிரதேசத்தில் யார் வந்து ஆட்சி புரிகிறாங்க இப்போ? பாஜக. ஒரு காங்கிரஸ்காரரு அவர் ஒன்றும் விட்டுட்டு இப்போ சசி தரூர்னு சொன்னீங்கன்னா அவர் என்னமோ தெரியல பாஜகவுக்கு மாற போகிறாருன்னு ஒரு வதந்தி மாறலாம் அவர் விருப்பம். பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிலாம் இல்லை, ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான வட்டத்தில் இருப்பவர். அந்த குடும்பத்திற்கு 2 அவர் வந்து 2 தடவை பார்த்தாரு. அவர் வந்து விஜய் ஏன் பார்த்தாரு, அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் இங்கே காங்கிரஸில் சில பேர் தெளிவு பிறந்த மாதிரி ஆட்கள் குரல் கொடுத்தாங்க. அது எப்படிங்க வந்து சோனியா குடும்பத்துக்கு தெரியாமல் வந்து ரகசியமாக போய் விஜய் போய் அவர் மட்டும் முடிவெடுத்து பார்த்துருவாரா? ஏற்கனவே ராகுல் பேசுகிறாங்க, பிரியங்காவோட இவரை விஜய் வந்து சந்திக்கிறதுக்கு தேதி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் எங்கே வேணால் போட்டோம், அந்த அவர் தனியாக வருவேன், இல்லை அணியாக வருவேன்னு ஒரு ரைமிங் பேசுகிறாரு, இருந்துட்டு போகிறாரு. என்னன்னால் திமுக ஆட்சியை கழுவி ஊற்றுறது யாருன்னா வழக்கமாக வந்து எதிர்கட்சிகள் ஊற்றுவாங்க. அதிமுக ஊற்றலாம், இல்லை வந்து பாஜக ஊற்றலாம், இல்லை சீமான் கூட விமர்சனம் செய்யலாம். விமர்சனம் செய்வது காங்கிரஸ் எனும்போது அந்த இடத்துல என்ன நமக்கு தெரியுதுன்னா, கூட்டணி அநேகமாக
அவங்க விஜயோட போய் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திமுக இல்லைன்னு. இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். இந்த இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எதுக்காக சொன்னேன்னா, இந்த கதையினால் அறியப்படும் நீதி யாதெனில், திரும்ப ஏன் இப்போ குரல் கொடுக்குறாருன்னா, ஐயா உங்கள் கூடவே இருந்த காங்கிரஸ் வந்து திருச்சி வெளிச்சாமி கூட சொல்லியிருக்காரு, 50 சீட்டு கொடுத்து எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கலன்னா நாங்கள் திமுக ஆட்சியை கவிழ்த்து விடுவோம். அண்ணன் திருச்சி வெளிச்சாமி கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடிய காங்கிரஸ்காரர். நான் காங்கிரஸ்காரர்களில் வந்து மதிக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரர், அதுக்காக மற்றவங்களாம் நான் மதிக்க மாட்டேன்னு சொல்ல, அந்த மதிப்பிற்குரியவர் அப்படிங்கிறக்கூடிய அவர் மீது எனக்கு ஒரு மரியாதை உண்டு. திருச்சி வெளிச்சாமி அண்ணன் மேலே 50 சீட்டு கொடுத்தா அங்கே இருப்போம், இல்லைன்னா திமுக கூட்டணி நாங்களே கவுத்துருவோன்னு அர்த்தம், விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு. அப்போ திருச்சி வெளிச்சாமி அண்ணன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் 50 சீட்டு கொடுக்கல, எங்களுக்கு மரியாதை இல்லைன்னா, அதாவது உரிய மரியாதை, ராஜ்யசபா சீட்டு என்ன உண்டோ அது இல்லைன்னால் நாங்கள் திமுக ஆட்சியை கவிழ்க்க தயங்க மாட்டோம், இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கிறாங்க. ஆமாம். ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி, இல்லை இங்கே திருமாவுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? அங்கே தான் இருக்குது முக்கியமான ஆழமான அரசியல். காங்கிரஸ் இப்போ விட்டுட்டு போகுது அப்படின்னு சொன்னால், ஏன்னா அவர் திருச்சி வெளிச்சாமி சொல்லும்போது காங்கிரஸ் வந்து திமுக வந்து காங்கிரஸை சுமக்கவில்லை, காங்கிரஸ் தான் திமுகவை சுமக்கிறதுங்கிறாரு. அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவாதம், அதுக்குள்ளே நம்ம போக வேணாம், அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நமக்கு நான். இப்போ திரும்ப என்ன கணக்கு போடுறாருன்னா, காங்கிரஸ் வெளியே போச்சு போகும் போல் தெரியுது. நம்ம 6 சீட்டுக்கு போல் 20, 25 சீட்டு 20லாம் கேட்டோம், அவங்க 8க்கு மேலே ஏறி வரமாட்டேங்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் இல்லை என்றால் விசிகாவும் நானும் அந்த பக்கம் போய்விடுவேன் என்று பயமுறுத்தலாம். இல்லைன்னா ஒன்று காங்கிரஸும் இல்லைன்னா உனக்கு பலவீனமாக இருக்கும், இப்போ நானாவது உன் பக்கம் இருக்கணும், அப்போ 8க்கு பதிலாக 12 கொடு, 14 கொடு, ஏதோ அப்படி கேட்கணுன்னா நீ என்ன பண்ணணும்? குஷிப்படுத்தணும், முதலாளியை நம்ம குஷிப்படுத்தணும், முதலாளியை தாஜா பண்ணணும், முதலாளி சந்தோஷப்படுற மாதிரி முதலாளி பார்க்கும்போது ஆண்டே அப்படின்னு கையை கட்டி கும்பிடணும். அதுக்கு பேர் கூழ கும்பிடும். அது கூழ கும்பிடு போடுறாரு. இந்த கூழை கும்பிடு போடுவதுடைய விளைவு தான் சீமானை தாக்கினால் நமது முதலாளி சந்தோஷப்படுவார் அப்படிங்கிற விதத்தில் அவர் வந்து தாக்குறார். உடனே நான் கூட பேசியிருந்தேன். ரொம்ப சீமானை பற்றி பேசும்போது பார்ப்பன கடப்பாறையை வைத்து திராவிடத்தை ஒழிப்பேன் என்று பேசுகிறார். நாங்கள் அப்படியெல்லாம் நாங்கள் விட்டு கொடுத்து விடுவோமா? யார்? திமுகங்கிற அவங்க திமுகவில் இருக்கிறவங்களாம் வந்து அவங்க அவ்வளோ பெரிய கட்சி, 51 76 வருஷமாக இருக்கிற கட்சி, 49 ஆரம்பிச்சது, 6 முறை ஆட்சியில் இருக்காங்க. பரம்பரையாக அவங்க கருணாநிதி ஆட்சியாக அவங்க வந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு வழி இல்லையா? தெரியாதா? நாங்கள் திராவிடத்தை விட்டு கொடுத்து விட மாட்டோம். என்ன திராவிடம்? திருமாவுடைய அப்பா பேர் என்ன? மங்களூரில் நிற்கும்போது அவர் தேர்தலில் வந்து அந்த யாரெல்லாம் நிற்கிறாங்க விடுதலை சிறுத்தை வேட்பாளர்கள், அது உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அது போடுங்க. திருமாவளவன். ஏன்னா அவங்க அப்பா பேர் ராமசாமி. பிறப்பில் அவங்க அப்பாவுக்கு அவங்க தாத்தா வச்ச பேர். உலகத்திலேயே அப்பா வேணால் பையனுக்கு பேர் வைப்பாங்க, இல்லை பேரை மாற்றுவாங்க. அப்பாவுக்கு பேரை மாற்றின அறிஞர் வந்து திருமாதான். திருமா பேர் வந்து என்னமோ திம்மவாளுன்னு சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தி, இன்னும் சில இந்த புரட்சி பாரத மகேரால் அவங்கெல்லாம் பேசுவாங்க. அது திம்மவாளு அப்படிங்கிற பேரை மாற்றிக்கிட்டார். அது திம்மவாளுவா, அது என்ன வாள், ஏதோ ஒரு வாள், நமக்கு தெரியல அது. ஆனால் தொல்காப்பியன் எப்போ ஏதாவது ஒரு ஆவணங்களில் வந்து இருக்கா? நீங்களே இரா திருமாவளவன் மங்களூரில் வந்து தேர்தலில் நிற்கும் போது நீங்கள் வந்து பதிவு பண்ணது அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சேன்னு. விடுதலை சிறுத்தை அவங்க போஸ்டர்லேயே இரா திருமாவளவன் தான் இருக்குது. அன்றைக்கி தொல் வரல, அப்புறமா வந்துச்சு தொல். அதுவும் எங்கே? மங்களூரில், அந்த பக்கம் கன்னட பார்டர். நான் கன்னடன் தமிழ் நல்லன்னு சொன்னார,
அந்த கன்னடம், எந்த கன்னடம்னு புரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அந்த கன்னடம் அங்கே போய் நிற்கிறார். அப்போ வந்து இவர் தமிழரா இல்லையான்னு சில பேர் ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி சில பேர் கேள்வி கேட்டால் அந்த கேள்வி சரியாக இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருவது இயல்பு தான். ரெண்டாவது, பார்ப்பன கடப்பாறையை வைத்து திராவிடத்தை வைத்து நினைக்கிறார் சீமான். என்ன பண்ணிட்டார் அவர் வந்து இப்போ ஒரு வடநாட்டில் கூட ஒரு சில இதிலெல்லாம் பத்திரிகைகள்லாம் வந்து சீமானை பற்றி வரும்போது எழுதும்போது அந்தந்த உள்ளூரில் இருக்கிற நிர்வாகி, அதாவது உள்ளூரில் இருக்கிற கட்சிக்காரங்களை அப்படி இல்லாமல் முழுசாக ஜாதி பார்க்காமல், முழுசாக நான் சொல்கிறது வந்து இந்த ஊர் இப்போ வட தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் ஒன்று வன்னியர் இல்லை பறையர், அந்த பக்கம் வந்து இப்போ தெற்கில் வந்து முக்குளத்தோர், அப்படி இல்லைன்னா தேவேந்தர் உள்ள வேளாளர், அங்கே மேற்கில் கொங்கு கவுண்டர் அதான் கொங்கு வேளாளர், அப்படி இல்லைன்னா அங்கே உள்ள பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து அப்படி என்று முழுதாக பார்க்காமல் 234 பேரில் 117 பேர் ஆண்கள், 117 பேர் பெண்கள்னு இது வரைக்கும் வேற இந்தியாவில் எந்த கட்சியுமே கொண்டு வரல. இது வந்து இந்த ஃபார்முலா ஜெயிக்குமா, எவ்வளோ தூரம் ஓட்டுகளை வாங்கி கொடுக்கும், சீட்டுகளை வாங்கி கொடுக்கும், அது தேர்தல் மக்கள் தான் முடிவு பண்ணும். இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரிசோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி வந்து தைரியமாக, ஆங்கிலத்தில் வந்து அதுக்கு வார்த்தை வந்து பயனியர்னு சொல்லுவாங்க, முன்னோடி. இந்த தேர்தலில், இந்த விஷயத்தில், தேர்தல் அரசியலில் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே தேசிய அளவில் ஒரு அரசியல் முன்னோடியாக சீமான் திகழ்கிறார். ஐயா, என்ன சீமான் சொம்பு அப்படின்னு சொல்கிறவங்களாம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் அல்ல, எந்த கட்சியை சேர்ந்தவனும் இல்லை. நடுவில் என்ன ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் எங்கே இருக்குன்னு கூட பார்த்ததில்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, ஸ்டார்ட் மியூசிக். ஆனால் இதை தாண்டி 117 பேர், ஏன்னா வந்து இது வரைக்கும் தேசிய அளவில் மிகப்பெரிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக, அந்த மேல் லெவலில் இருக்கக்கூடியவங்க, அவங்கெல்லாம் பேசுறது கூட 30%, 35% தான் வந்து அவங்களுக்கு பெண்களுக்கு. 50% கொடுத்து அதை வந்து தேர்தலில் வந்து நடைமுறைப்படுத்துகிறார், வாயால் மட்டும் பேசலை. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பல விஷயங்களை வந்து பேசும்போது அந்த 117 பேர் வந்து வடநாட்டு பத்திரிகைலாம் எழுதியிருக்கு, அதை வச்சு சொல்கிறேன், மற்ற சேனல்களும் அது கவர் பண்ணுது. இவர் வந்து அந்தந்த சாதி, இப்போது அந்த நம்ம சொல்கிற மாதிரி வட மாவட்டம்னா வன்னியர் அல்லது பறையர் அப்படி போகாமல் சம்மந்தமே இல்லாதவர்களை அந்த ஊருக்கு, அந்த தொகுதியை சாராதவர்களை கூட கொண்டு வைக்கிறாங்க. நீங்கள் வந்து அது தவறு இல்லையாங்க? எப்படி தவறாகும்? மன்மோகன் சிங் வந்து அஸ்ஸாம்லேருந்து ராஜ்யசபா மெம்பர் ஆனார். அவர் வாழ்க்கையில் அஸ்ஸாம் பார்த்துருப்பாரானே எனக்கு தெரியல, பார்த்துருந்தா கூட ஏதோ ஒரு போயிருப்பார். சம்மந்தம் இல்லாத ஊர், சம்மந்தமே இல்லாத ஊர். மன்மோகன் சிங்குக்கும் பஞ்சாபுக்காரருக்கும் இல்லை டெல்லிக்காரர்னு வைங்க, அவர் வந்து இந்த மாதிரி நிறையா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வந்து எங்கேருந்தோ ராஜ்யசபா எம்பி ஆகும்போது வடநாட்டிலேருந்து எடுத்துக்கொண்டு போவாங்க. ப. சிதம்பரமும் அந்த மாதிரி ஆகியிருக்காரு, இப்போ காங்கிரஸில் ஆகியிருக்காங்க, எல்லா கட்சியிலையும் ஆகியிருக்காங்க. இதில் ஒன்றும் நான் அப்படி இல்லாமல் ஒரு தடவை நான் வந்து போக சொல்கிறேன், நான் இந்தோனேஷியாவில் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு இந்தோனேஷிய பெரிய ஒரு தொழில் குழுமத்தில் வந்து நான் ஒரு உயர் அதிகாரியாக இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னாளில் வந்து ராஜினாமா செய்து விட்டு அங்கே அவங்களுக்கே ஆலோசகராக, அதோடைய உரிமையாளர், சேர்மன், 22,000 பேர் வேலை பார்க்குற ஒரு பெரிய குழுமம். அவங்க 19 ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க. அந்த குரூப் பேர் வேண்டாம், அது சரியாக இருக்கா. இந்தோனேஷியாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும். அவர் வந்து இந்தோனேஷிய தமிழர், அதாவது தமிழத்தை பூர்வீகமாக கொண்டு தோட்ட தொழிலாளியாக அவருடைய மூதாதையர்கள் போய் அங்கேயே அருமையாக நம்மளோட பிரமாதமாக தமிழ் பேசுவார். ஒரு தடவை அவர் வந்து ஐயா முதல்வராக இருந்த கருணாநிதியை பார்க்கணும்னு சொன்னார். அப்போ வழக்கமாக நம்ம எந்த காலத்துலையுமே இந்த அரசியலோட பிணைந்து இருந்தவங்க. 1978 பத்திரிகையில் எழுத ஆரம்பிச்சோன்னா எங்கே ஒரு இடத்துல நம்ம அரசியல் அந்த தொடர். அப்போ அவர் பார்க்கறதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணி அவர் கூப்பிட்டு வந்தேன். அவர் வந்து தமிழ் மேலே மிகவும் பற்று கொண்டவர், அந்த வந்த தொழிலதிபர்.
அவர் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சு பல குடும்பங்களை வாழ வைத்தவர். ஒரு பெரிய ஒரு மனிதாபிமான மனிதர். அவருக்கு தமிழ் பேரில் ஒரு பெரிய பற்று இருந்தது. அந்த ஊரில் வந்து அவருடைய சின்ன வயசில், அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட 85 வயசு இருக்கும். அப்போது நான் சொல்கிறது பல வருஷங்கள் ரொம்ப அவரோட சின்ன வயசில் தமிழ் நாடகங்கள்லாம் போகிற அளவுக்கு அந்த தமிழ் ஆர்வம். இங்கேருந்து போய் எங்கேயோ ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு அந்த ஊர் குடிமக்களாக ஆனதுக்கு அப்புறமும் அப்போ அவர் கேட்குறாரு கருணாநிதிக்கிட்ட, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், எல்லாம் நல்லா இருக்குது, தமிழ்லாம் நீங்கள் அருமையாக எல்லாம் கொண்டு போகிறீங்க, தமிழுக்கு தனி மரியாதை கொடுக்குறீங்க, தமிழை வளர்க்குறீங்க. அப்போ பொதுவாக திமுகவுக்குள்ள வருதுவே தமிழ் மேலே ஒரு பற்று அப்படி தான் காமிச்சுப்பாங்க. இன்றைக்கி கடைசியில் துண்டு சீட்டு லெவலுக்கு வந்துடுச்சா அது வேறு விஷயம். துண்டு சீட்டே படிக்க முடியாது. இப்போ அவர் கேட்குறாரு, ஒன்று தான் வந்து ஒரு புரியாத விஷயம், பிடிக்காத விஷயம். இந்த தேர்தலில் நிற்கும் போது மட்டும் அந்தந்த தொகுதியில் வந்து ஜாதி பார்த்து அந்த ஜாதி பெரும்பான்மை யாரோ அவங்களை நிற்க வைக்கிறாங்க. ஆனால் மேடையில் பேசும்போது ஜாதியை ஒழிக்கிறதா பேசுகிறீங்களே, இது முரண்பாடு இல்லையான்னு கேட்குறோம். நமக்கு தெரியும் அதான் முரண்பாடு, அதான் அரசியல். நம்மளை பொறுத்த வரைக்கும் தப்பான கேள்வி. ஆமாம், அதாவது தப்பான கேள்வி, தப்பானவரிடம் கேள்வின்னு கூட சொல்லலாம். அவர் அந்த வெளிநாட்டு சூழ்நிலையில் வளர்ந்தவர், இப்படி கேட்கக்கூடாதுன்னு நான் வந்து சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அந்த நேரத்தில் அவர் வந்து எனக்கு வந்து முதலாளி, சேர்மன். ஐயோ கேட்டாரேன்னு நினச்சி நான் கவனம் இருக்கேன். அவர் கருணாநிதி இதெல்லாம் அழகாக பதில் சொல்லுவார். நாங்கள் எதுக்காக கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வரோம்? ஜெயிக்கிறது. தேர்தலில் நிற்கிறோம். தேர்தலில் நின்று ஜெயிக்கிறது எதுக்கு? ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வந்தால் தானே மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். அவர் மக்களுக்குன்னு சொன்னது பொதுமக்களுக்கா இல்லை அவங்க குடும்ப மக்களுக்கான்றது மக்கள் தெரியும். இவ்வளோ வருஷத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அவர் மக்களுக்குன்னு பொதுவான வார்த்தை சொன்னார். அதனால் நாங்கள் வந்து நிற்கிறோம். இல்லை அப்புறம் சாதியை ஒழிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, அந்த சாதியெல்லாம் ஒழிக்கலாம் முடியாது. மேடையில் பேசுறது வேற, தேர்தல் அரசியல் என்பது வேற. அந்தந்த ஜாதிக்காரனை தான் நிற்க வச்சாகணும், அந்த உள்ளூர்காரனை தான் நிற்க வச்சாகணும், வேறு வழி இல்லை. மேடையில் ஏன் அப்படி பேசுகிறான்னா, அப்படி பேசுனாதான் கை தட்டுவான். சொல்லுது யார்? கலைஞர் கருணாநிதி. நான் அப்போது பக்கத்தில் உட்காந்துருக்கிற நம்ம ஒன்றும் பேசவும் முடியாது. ஏன்னா நம்ம அவர் கூட போயிருக்கிறோம். அந்த ஒருங்கிணைப்பு மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். இப்போ வெளியே வந்து கேட்டார், என்னங்க ஒரு பேரில் நான் எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருந்தேன், நிமிஷத்தில் வந்து அரசியலுக்காக அப்போ எது வேணாலும் செய்வோம்னா அந்த கொள்கைன்றது என்ன, கோட்பாடுன்றது என்ன அப்படின்னாரு. இப்போது எதுக்காக சொல்கிறேன்னா, இதுதான் வந்து இதை தாண்டி இப்போ கூட வந்து இவர் பேரில் வந்து அதை சொல்லி முடிச்சு போனோம். அவர் சீமான் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு திமுகவினர் வழக்கம் போல் வைத்திருக்கிறார். இஸ்லாமியர்களை வந்து ஒரு 4 பேரோ 5 பேரோ இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க சகோதரி பாத்திமா, அப்புறம் அனீஸ் பாத்திமா, அப்புறம் அபுபக்கர், இவங்களெல்லாம் அவங்களெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கும் பகுதியில் வந்து நிற்க வைக்கிறீங்க, இஸ்லாமியர்கள் ஓட்டை உடைக்கணும். அதாவது அவர் வந்து 234 தொகுதிகளிலே உள்ளூரில் ஜாதி பார்த்தோ இல்லை வந்து உள்ளூர் ஆளுன்னு பார்த்தோ கொண்டு வரல. வெளியிலேருந்துலாம் கொண்டுலாம் அந்த ஊரில் நிற்க வைக்கிறாரு. பேசும்போதே வந்து அது வந்து வெளியிலையும் பேசியிருக்காரு. என்னோட சந்தித்த போதும் என்கிட்ட அதை வந்து குறிப்பிட்டார். எனக்கு வந்து அந்தந்த கேண்டிடேட்டு பார்த்து ஓட்டு போடுறது ஓரளவுக்கு. ஏன் நான் வெளியூர்லேருந்து நான் கேட்டேன் இந்த கேள்வி அவர்கிட்ட. வெளியூர்லேருந்து போடும்போது அந்த வெளியூர் கேண்டிடேட்டை பற்றி, வேட்பாளரை பற்றி உள்ளூரில் தெரியாதே, அவங்க யார், அவங்களுடைய பின்புலம், அவர்களுடைய பலம் என்ன, இதெல்லாம் தெரியாதே, அது உங்களுக்கு ஒரு பலவீனமாக ஆகாதான். நான் ஒரு யதார்த்தமாக பேட்டியெல்லாம் இல்லை, சும்மா கேட்டேன். அவர் சொன்னார், நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை வந்து சீமானும் ஒன்று தான், வந்து அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளரும் ஒன்று தான். கொள்கையை வச்சு தான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோமே தவிர வேட்பாளரை வைத்து அல்ல. அப்போ வந்து அவன் வெளியூராக இருந்தான்னா உள்ளூராக இருந்தான்னு, என் கொள்கை பிடிச்சிருந்தா எனக்கு ஓட்டு போடு, இப்படி வந்து பதில் சொன்னார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பதிலுக்கு கேட்கலாம், ஐயா ஜவஹர்லாவை வந்து நீங்கள் எங்கே கொண்டு போய் நிற்க வைக்கிறீங்க, அவருக்கு எங்கே சீட்டு கொடுக்குறீங்க, மயிலாடுதுறையில் கொடுக்குறீங்க, ஏன் செம்மனார் கோயில் வளர்க்குற அதெல்லாம் முஸ்லீம் ஏரியா, இல்லை பாபநாசில் கொடுப்பீங்க. பாபநாசில் என்ன பக்கத்தில் ஐயம்பேட்டை, அத்திக்கடை இப்படி முஸ்லீம் ஏரியா, அங்கே தானே கொடுக்குறீங்க. ஜவஹர்லாவை கொண்டு வந்து டி நகர்லேயோ மயிலாப்பூர்லேயோ நிற்க வைப்பீங்களா?
அவ்வளோலாம் வேணாங்க. முதல்வர் ஐயா குளத்தூரில் வட சென்னையில் நிற்கிறாரு. இந்த தடவை ஒரு டி நகர்லேயோ மயிலாப்பூர்லேயோ நிற்க சொல்லுங்க. சாதிகளுக்கு அப்பாற்பட்ட முதல்வர், மதசார்பற்ற கட்சி திமுக அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே, சவால் விடுறேன். ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ டி நகர் மயிலாப்பூரில் இல்லை ஜவஹர்லாவை கொண்டு இங்கே நிற்க வைங்க. இல்லை வன்னியர் பறையர் அதிகமாக இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு தேவேந்திர குல வேளாளரையோ இல்லை வேற ஒரு கவுண்டரையோ கொண்டாந்து நிற்க வைங்க. உங்கள் கட்சியிலேருந்து வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்களா? இப்போ நீங்கள் பண்ணால் அது அரசியல், அது நியாயம். அதுக்கு ஒரு நியாயப்படுத்துவீங்க. சீமான் 234 தொகுதியிலையும் அப்படி பண்ணல. எங்கோ 1-2 பண்ணாங்க. 2009 இவங்க கூட ஜெயலலிதா அவர்கள் என்னை எம்பி ஆக நிற்க சொன்னாங்க. எங்கே நிற்க சொன்னாங்க? மயிலாடுதுறையில். ஏன் நிற்க சொன்னாங்க? மணிசங்கர் ஐயர் இப்போ காங்கிரஸில் அவருக்கு எதிராக நிற்க சொன்னாங்க. ஏன் நிற்க சொன்னாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பல இடங்களில் சொல்லியிருக்கேன். எனக்கு நேரடி தேர்தலில் விருப்பம் இல்லை. அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஜாதி மாற்றி நிற்க வைப்பீங்களா? இப்போ நீங்கள் பண்ணால் அரசியல், அப்புறம் சீமான் பண்ணால் அதுதான். இப்போ நான் சவால் விட்றேன், இங்கே உதயநிதி டி நகரில் மயிலாப்பூரில் நிற்பாரா? இல்லை நீங்கள் அந்த மாதிரி மாற்றி நிற்க வைப்பீங்களா? நிற்க வைக்க மாட்டீங்க. அப்போ ஏன் இது தேவையில்லாமல்? அதான் நான் சொன்னேன், 2009 மயிலாடுதுறையில் மணிசங்கருக்கு எதிராக என்ன நிற்க சொன்னாங்க ஜெயலலிதா அவர்கள். நான் மாட்டேன், அதாவது வேண்டாங்கிறத ரொம்ப பொலைட்டாக நான் மறுத்துட்டேன். ஏன் நிற்க சொன்னாங்க நான் யோசனை பண்ணும்போது அவங்க சொல்லலை, எனக்கு புரியுது. மயிலாடுதுறையில் அதிகமான வாக்காளர்களில் ஒரு கணிசமானவர்கள் பிராமணர்கள், அதற்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள். காங்கிரஸ் இந்த மணிசங்கர் ஐயர் ரொம்ப வருஷமாக அவர் அந்த தொகுதியில் எம்பியாக நின்றுட்டு இருந்தார். அதுக்கு முன்னாலேயே 2-3 தடவை ஜெயிச்சிருக்கார். அப்போ அவருக்கு பிராமணர்கள் ஓட்டு அவருக்கு விழுது. அந்த பிராமணர்கள் வாக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்கு. உங்களுக்கு பாராளுமன்ற தொகுதினா ஒரு 5 லட்சம் வாக்குக்கு மேலே வரும். மயிலாடுதுறை பெரிய தொகுதி. அது 3 லட்சம் வாக்கு பிராமணர்கள் வாக்கு. இந்த பிராமணர்கள் வாக்கை உடைக்கணும்னா என்ன, அவங்க நிற்க சொன்னது அவங்க சொல்லலையே தவிர, அது வேணான்ட்டேன், அது அடுத்த விஷயம். ஆனால் ஏன் நிற்க, அரசியல் அறிவு நமக்கு ஓரளவுக்கு இருக்குல்ல, அப்போ ஏன் நிற்க சொல்கிறாங்க? அந்த ஏரியாவில் நாகப்பட்டினம், இந்த பக்கம் அந்த 4 நாகப்பட்டினம், தஞ்சாவூர்னு இன்னைக்கு மயிலாடுதுறை, திருவாரூர்னு சொல்லக்கூடிய 4 மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 கோயிலுக்கு, பள்ளிகளுக்கு, சேரியில் உள்ள குழந்தைகளுக்கு, இப்படி மனநலம் குன்றியவர்களுக்கு குழந்தைகளுக்கு இப்படிலாம் நிறையா என்னுடைய 10-15 கோடி ரூபா தான தர்மம் பண்ணி கடவுள் இறைவன் நமக்கு கொடுத்தது நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி பண்ணிடுறோம். அப்போ அந்த இடத்துல திருசக்தி சுந்தரராமன் சொன்னால் ஒரு மரியாதை, ஒரு இமேஜ் இருக்குது அந்த பகுதியில். அப்போ நிற்க வைக்கும்போது இந்த சாதி ரீதியாக அந்த மணிசங்கர் ஐயருடைய வாக்குகள் பிரியும் அப்படின்னு அவங்க கணக்கு போட்டுப்பா. என்கிட்ட சொல்லலை, இதுதான் அரசியல் கணக்கு. நான் அதெல்லாம் தாண்டி நான் ஏதோ அவர் மணிசங்கர் ஐயர், என்னை பொறுத்த வரைக்கும் மணிசங்கர் ஐயர் அவர் தேச துரோகிங்கிறது என்னுடைய. பாகிஸ்தானில் போய் எப்படியாவது மோடி ஆட்சியை கவுக்கணும், மோடியை ஏதாவது பண்ணுங்கன்னு பேசினார். நான் மோடிக்காக அதை சொல்லலை. அது எல்லாரையும் விட்டு பாகிஸ்தான்காரங்கிட்ட போய் காலில் விழுறியே, அப்போ தேச துரோகி இல்லையா? அந்த கணக்கில் தான் நான் போகிறேன். அவர் ஏன் ஜாதிக்காரராக இருந்தாலும் நான் நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே. அந்த வகையில் அப்படி பார்க்காம இன்னைக்கு சீமான் 50% பெண்களுக்கு அவசியமாக நிச்சயமாக அந்த உள்ளூர்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய கொள்கையை நம்பி ஓட்டு போடுவர்கள் சொல்லக்கூடிய தைரியம் உள்ள அரசியல்வாதிகள் என்றால் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய அளவிலேயே என்னை பொறுத்தவரை ஒரு முன்னோடியாக இருக்கிறார். இப்போ அவரே பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு பதிலும் சொல்லிட்டார். அது சொல்லிடுவோம். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், என்னுடைய அதாவது அரசியல் போராட்டங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் திமுக போன்ற கட்சிகள், திமுகனா திமுக போன்ற பெரிய கட்சிகள், திருமாவளவனுக்கு கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ நீ எல்லாம் நான் அங்கே டைனாசரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த நடுவில் கொசு கடிக்கிற மாதிரி அங்கங்கே இந்த கொசுவுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லலை. இது நான் சொல்கிறது
உதாரணம். டைனோசரோட சண்டை போட்டுட்டு இருக்கிற ஆள் வந்து அந்த சமயத்தில் வந்து கொசு வந்து நான் வந்து கடிச்சிட்டேன் பற்றி அந்த கடிச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி இவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற லெவலில் ஒரே வார்த்தையில் அதை புறந்தள்ளிட்டு போயிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான கண்ணோட்டம். ஏன்னா அவர் விசிகா வந்து அவருடைய கொள்கையை கூட சொல்லலை. அவர் அங்கே பெரிய முதலாளி வந்து சொல்கிறாங்க, இப்போ நீ பேசுங்கிறாங்க. இப்படி பேசுனா ஏதோ கிடைக்கும்னு நினச்சி பேசுகிறாரு அவர். அதனால் வந்து பேசுகிறாரு. அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு சீமான் வந்து அதை கரெக்டாக வந்து டீல் பண்ணிட்டாரு. அந்த வகையில் நாங்கள் அவர் சொல்லாத வார்த்தையை நான் வந்து சேர்த்து சொல்கிறேன். டைனோசருடன் வந்து மோதும்போது கொசுக்கள் வந்து எங்களுடன் வந்து போராடுவதாக சொல்வது வந்து வேடிக்கையானதுன்றதை வந்து அவர் சொல்லலையே தவிர இந்த அர்த்தத்தில் தான் பேசியிருக்காரு. அந்த வகையில் திருமாவர்கள் வந்து தன்னுடைய இயக்கத்துக்கு வந்து ஒரு வெற்றி, அதற்கான தன்னுடைய பட்டியலினத்தை யாருக்காக அவர் இயக்கம் ஆரம்பித்தாரோ அந்த பட்டியலின மக்களின் வளர்ச்சிக்காக அவர் வந்து என்ன செய்யணுங்கிறது வந்து அவர் இது திமுக ஆட்சியில் இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே பேசினது. சட்ட அதிகாரிகள் வந்து கோர்ட்டில் போய் நின்று கூட வந்து வழக்கில் தோத்துட்டு வந்தார். இவருக்கு எதிராக வந்து திமுகவுடைய வழக்கறிஞர்கள் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. எங்கே திமுக ஆட்சியில் 2023 பேசியிருக்கோம். அதை பற்றி நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது போய் உங்களால் வந்து அவங்ககிட்ட கேட்டும் வாங்க முடியல, கோர்ட்டில் பேசியும் வாங்க முடியல. உங்களுக்கு எதிராக வந்து உங்களுடைய கூட்டணி கட்சி உங்கள் முதலாளி அங்கே போய் நிற்கிறாரு. பட்டியலினத்துக்கு சட்ட ரீதியான ஒதுக்கீடு கொடுக்க முடியாது. சட்ட அதிகாரிகள் 1000 பேர் மொத்தம் இருக்காங்கன்னா அதில் அவர் ஏதோ ஒரு 20% கேட்குறாரு. ஒரு 5% கொடுத்துருக்கலாமா? கொடுக்கல. உங்களை அப்படி தான் வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக் சேராக தான் வச்சுருக்காங்க. அதுக்கேவா இவ்வளவு அப்படியே உங்கள் விசுவாசத்தை பார்த்து எங்களுக்கெல்லாம் வந்து புல்லரிக்குது. ஏன் அந்த விசுவாசம்? இதையும் தாண்டி நமக்கு வந்து தனியாக போய் நின்னோம்னா நம்ம தேர்வுமா மாட்ட தன்னம்பிக்கை அவருக்கு குறைவாக இருக்கிறது. ஆனால் திருமாவண்ணன் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஐயா கவலைப்படாதீர்கள், ஒரு முறை தனியாக நில்லுங்கள். நிச்சயமாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உங்களுக்கு இருக்கு. அந்த வாக்கு வங்கியை வாங்கினீர்களானால் உங்களுக்கு மரியாதை அதிகமாகும். உங்களுக்கு மரியாதை அதிகமானால் உங்கள் இயக்கத்திற்கு மரியாதை வரும். அந்த இயக்கத்திற்கு மரியாதை வந்தால் அதன் மூலம் நீங்கள் உங்களை சார்ந்த அந்த உங்களை நம்பி இருக்கும் அந்த பட்டியலின மக்களுக்கு ஏதோ சில சலுகைகள் கிடைக்கும். கடைசியில் நீங்கள் அந்த இதெல்லாமல் விட்டுறீங்க. உங்களுக்கு சீட்டு வரணும், அந்த சீட்டு நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் ஆளூர் ஷானவாஸுக்கு கொடுக்கும்போது அப்போ அந்த இடத்துல மதம் வரலையா? அவர் வந்து பறையர் இனத்தை சேர்ந்தவரா? அவர் கொடுக்கூடாதுன்னு சொல்ல, நாங்கள் வந்து மத சார்பட்டு இருக்கிறோம், சாதிகளை கடந்து இருக்கிறோம் கட்சி அப்படின்னு காமிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். வாழ்த்துக்கள். பட் ஆனால் மற்றவனை பேசக்கூடாது இல்லை. நீங்கள் அந்த அரசியல் செய்யும் பொழுது மற்றவர்களை பார்த்து தேவையில்லாமல் பேசக்கூடாது. நீங்கள் வந்து ஏன் இவர் வந்து திமுக வந்து அந்த அம்மா பேர் வந்து நீங்கள் வந்து இது வந்து பார்ப்பனர்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்கிறீங்களா? 1970களில் நினைக்கிறேன் காமாட்சி தியாகராஜன் என்ற ஒரு திமுக மேயர் வந்து பிராமணர், சென்னை மேயர். அவங்க கணவர் தியாகராஜன் என்பவரும் அவரும் பிராமணர். அவர் வந்து திமுகவில் இருந்தார். திமுகவில் அதிசயமாக சில பேர் பிராமணர்கள் இருப்பாங்க. இப்போ மைத்ரேயன் போய் சேரலையா? எஸ்வி சேகரதை ஒட்டி இல்லையா? அந்தந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு காரணம். காமாட்சி தியாகராஜன் என்ற ஒரு பிராமண மேயர் இருந்தார். இந்த விஷயம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைய தலைமுறைக்கு, என்னுடைய தலைமுறைக்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. பிராமணர் அன்னைக்கு வந்து காமராஜரை தோற்கடிப்பதற்காக யாருடன் வந்து கூட்டு சேர்ந்தார்கள்? ராஜாஜியோட. அவர் அப்போ பிராமணர், பார்ப்பனர் இல்லையா? அவசியம் வரும்போது பார்ப்பனர்களுடன் சேர்ந்து காமராஜரை வந்து தோற்கடிப்பதற்காக போகவில்லையா? ஆக திமுக வந்து பார்ப்பனர் எதிர்ப்பு என்றோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சாதியை எதிர்ப்பதோ வந்து அந்தந்த சூழ்நிலை அவர்களுடைய சுயநலத்துக்காக. சீமான் இன்னைக்கு கொடுத்தாரு, 6 பேருக்கு வந்து சீட்டு கொடுக்குறாரு. நீங்கள் விசிகால ஏன் ஒரு இஸ்லாமியர்கள் ஏன் விசிகால வந்து அவங்க மாயாவதி என்ன பண்ணாங்க? பகுஜன் சமாஜ் கட்சி அங்கே அவங்க ஆட்சிக்கு வந்தபோதே
அவருக்கு அடுத்த நிலையில் வந்து, அதாவது மாயாவதிக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் ஒரு பிராமணருக்கு தான் அந்த பொசிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அரசியலில் ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. ஆனால் பீக்கில் இருந்தபோது அவர்கள் கட்சியில் கணிசமான பிராமணர்கள் உறுப்பினர்களாக இருந்தது மட்டும் இல்லாமல் நம்பர் 2ஆக வச்சிருந்தார். அவர் பேர் என்னமோ மறந்துட்டேன், என்னமோ ஒரு சர்மாவா என்னமோ பேர். பகுஜன் சமாஜ் கட்சி அப்போ தலித், அதாவது பட்டேல் இனத்தை சேர்ந்த உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்லலாம் அப்படின்னு. அப்போது ஏன் நீங்கள் விசிகாலையும் வந்து நான் பார்ப்பனர்களுக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்ல, மற்றவர்களுக்கு நான் சொல்கிறது வந்து பறையர் அல்லாதவர்களுக்கு எப்போ இஸ்லாமியருக்கு கொடுக்கலாமோ வன்னியருக்கு கூட கொடுக்கலாம். ஏன் கொடுக்கக்கூடாது? பார்ப்பனர்களுக்கும் கொடுக்கலாம், வேற கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கலாம், தேவேந்திர குல வேளாளர் கூட கொடுக்கலாம். ஏன் கொடுக்கக்கூடாது? அவர்களும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் தானே. அப்படி இல்லை என்றால், இல்லை இது நாங்கள் பறையர்களுக்கான கட்சினா அப்போ விடுதலை சிறுத்தைகள்னு சொல்லும்போது, இல்லை பறையர் சிறுத்தைகள்னு மட்டும் அந்த மாதிரி தனியாக பறையர் கட்சின்னு வரக்கூடாது, ஒரு பொதுவான கட்சின்னு வரணும்னு மட்டும் உங்களுக்கு எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கணுமே. இப்போ சீமானுடைய கட்சி இன்ன ஜாதி கட்சின்னு சொல்ல முடியுமா? இவரை பற்றி இப்போ திருமாவளவன் அண்ணனுடைய கட்சி அப்படின்னா பறையருக்கான கட்சி. அதில் 1-2 பேர் வெளியிலேருந்து இருப்பாங்களே தவிர பறையருக்கான கட்சி. இப்போ காரைக்குடியை தேர்ந்தெடுக்கிறார். காரைக்குடியில் யார் இருக்கா? செட்டியார் சமூகம், நகரத்தார், நாட்டுக்கோட்டை செட்டியார், அப்புறம் கொஞ்சம் தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க, அதிகமாக இருப்பார்கள். அது இப்போ மற்றவங்களாம் இன்னும் கொஞ்சம் 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 கலந்து மற்ற வன்னியர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க. திருமாவுடைய சாதி அது சீமான், சாரி சீமானுடைய, அவர் தன்னுடைய சாதியில் போய் நிற்கிறாரா? அதாவது தன்னுடைய சாதி ஏதாவது ஒரு கணக்கு பார்த்து அங்கே போய் நிற்கிறாரா? காரைக்குடி பொதுவான தொகுதி. அதாவது சீமான் எந்த சாதியை சேர்ந்தவரோ அந்த சாதி இல்லாத வேறு ஒரு சாதி, மாற்று சாதி, அது செட்டியாராக இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளராக இருக்கட்டும், யாரோ. நீங்கள் திருமாவண்ணன் திருப்பி அதை உங்களை வந்து விசிக என்பதை விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு கிண்டல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதை தாண்டி வெளியே வரலையே. தஞ்சாவூரில் போய் நில்லுங்க. ஏன் வந்து அந்த விழுப்புரம் அந்த பெல்ட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க? அப்போது நீங்கள் திருமா அவர்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கடும் விமர்சனங்களாக வந்து இவரை நோக்கி வைப்பதற்கு காரணம், ஆக்சுவலாக அவர் பேசலை. அவருடைய குரலில் திமுக அவரை பேச வைக்கிறது. திமுகவுக்கு டப்பிங் பேசுகிறார் திருமா. நம்ம வந்து அவரை குறை சொல்லலை, என்ன கொஞ்சம் கொடுத்த காசுக்கு அதிகமாக கூறார், அவ்வளோதான். இது சொல்லி நம்ம முடிச்சுப்போம். நீ இப்போவும் எனக்கு வந்து அண்ணன் திருமா மீது நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுதாவது தன்னிலை உணர்ந்து, அதுக்காக வந்து நீங்கள் திமுகலேருந்து வெளியில் வாங்க, அது அவருடைய இஷ்டம். உங்களுடைய அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் அந்த கூட்டணியில் இருங்கள். கூட்டணியில் இருக்கீங்களா இருங்க, இல்லை விஜய் சொல்கிற மாதிரி தனியாகவும் வருவோம், அணியாகவும் வருவோம். தனியாக வரீங்க, அணியாக வரீங்க, மக்களுக்கு பிணியாக மட்டும் வந்து விடாதீர்கள். பிணியாகனா தெரியுமில்ல, நோய். பிணியாக மட்டும் வந்து விடாதீர்கள். நம்ம எந்த அரசியல்வாதியும் அதான் கேட்டுக்கணும். அந்த அளவில் இன்னும் வந்து திருமாவளவனுக்கு வந்து என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமாவளவன் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தன்னிலை உணர்ந்து தன்மானத்தை நிலைநாட்டி அந்த வகையில் திமுகவுடன் நீங்கள் கூட்டணியை வந்து கூட்டணியாவனால் நில்லுங்க, தனியாவனால் நில்லுங்க, அது உங்களுடைய விருப்பம். இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்து அப்படி இதையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய சீமான் போன்றவர்களை வந்து தேவையில்லாமல் விமர்சித்து பதில் விமர்சனத்து கடைசியில் திமுகவுக்காக நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டீங்க, திருப்பி திட்டு வாங்கிறது நீங்கள் தான் வாங்க போறீங்க. அது சீமான் கட்சியிடம் இருந்தோ ஈவன் பொதுமக்களிடம் இருந்தோ. அப்போ ஏன் உங்களுக்கு இது? உங்கள் தன்மானத்தை நிலைநாட்டுங்கள் திருமா அண்ணன் அவர்களே என்று சொல்லி முடித்து விடுவோம். பலர்களை தெளிவாக நன்றி, வணக்கம்.